ஹாய் கைஸ். நம்ம ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக ஆகணும், ஒரு லாங் டேர்மில் நம்ம வந்து சக்ஸஸ் பண்ணணும் ட்ரேடிங் பிஸ்னஸில் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு சில முக்கியமான ஒரு மைண்ட் செட்டை வந்து நீங்கள் டெவலப் பண்ணணும். சரிங்களா? அந்த மைண்ட் செட்டை டெவலப் பண்ணாமல் நீங்கள் வந்து எப்போவுமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரேடிங் பண்ணவே முடியாது. ஸோ நீங்கள் எவ்வளோ நாலேஜ் கெயின் பண்ணாலும் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகவே முடியாது. ஸோ அந்த இம்பார்ட்டன்ட் நிறைய விஷயங்கள் இருக்குது. இருந்தாலும் இது வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ், ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் ஒரு ட்ரேடருக்கு. ஸோ அந்த மைண்ட் செட் என்ன அப்படிங்கிறது வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ட்ரேடருக்கு வர்ற ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்சர்டனிட்டி அப்படின்னா தமிழில் நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறது நமக்கு தெரியாது. ஓகேங்களா? எப்பவுமே அதே டைப் ஆஃப் மைண்ட் செட்லேயே வந்து நம்ம இருப்போம். அடுத்து என்ன நடக்க போகுது, அடுத்து நமக்கு வந்து இந்த பிஸ்னஸ் தொடர்ந்து நமக்கு வந்து ப்ராஃபிட் கொடுக்குமா, இல்லை தொடர்ந்து வந்து லாஸ் கொடுக்குமா, இதை வந்து நம்ம செஞ்சு பார்த்தா தான் கண்டுபிடிக்க முடியும். அப்போ குறிப்பிட்டு நம்ம சொல்லவே முடியாது எந்த ஒரு விஷயத்தையும் அப்படிங்கிறது ஒரு மைண்ட் செட்டு. ஓகேங்களா? என்ன நடக்குது, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது எதுவுமே தெரியாத ஒரு மைண்ட் செட் அப்படிங்கிறது வந்து ஒரு அன்சர்டனிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அது எதுவுமே குறிப்பிடப்படாத ஒரு விஷயம் அப்படிங்கிறது. ஸோ இந்த மைண்ட் செட்டு தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர்ஸ், ஒரு பிகினர்ஸ்க்கு, ஒரு டெவலப் ஆகிட்டு இருக்கிறவங்களுக்கு இருக்கும். சரிங்களா? அதுக்கு முக்கியமான விஷயம் என்னென்னா, அடுத்து என்ன அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியாது. சரிங்களா? அடுத்து என்ன நடக்க போகுது. இப்போ நாளைக்கு வந்து இன்றைக்கி லாஸ் ஆகிட்டோம், இன்றைக்கி வந்து ஒரு 2000 3000 லாஸ் ஆகிருக்கோம். அடுத்த நாள் வந்து அதே நம்ம வந்து ப்ராஃபிட் எடுப்போமா, இல்லை திரும்பவும் 3000 லாஸ் ஆகுமா, அப்படி திரும்பவும் 3000 லாஸ் ஆனால் அதுக்கு அடுத்த நாள் திரும்பவும் வந்து லாஸ் ஆகுமா, ப்ராஃபிட் ஆகுமா, ஏன்னா அப்படி லாஸ் ஆச்சு அப்படின்னா எனக்கு பாதி கேபிட்டல் போயிடும். இந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு அடுத்து என்ன நடக்க போகுதுன்னே தெரியாமல் இருக்கும். சரிங்களா? இந்த லாஸ் கெயின் அப்படிங்கிறதுனால. ஸோ இது வந்து ஒரு அன்சர்டனிட்டி அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டை கொடுக்கும். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் லாஸ். இப்போது நீங்கள் ஒரு நாள் லாஸ் ஆகிருக்கீங்க, அடுத்த நாள் ப்ராஃபிட் ஆகிட்டீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணிடுவீங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும். அதுக்கு அடுத்த நாள் வந்து நம்ம ட்ரேட் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வரைக்கும் நேற்று ட்ரேட் பண்ணோம், இன்றைக்கி ட்ரேட் பண்ணோம், லாஸு ப்ராஃபிட்டு ஸோ ஈக்குவலாக பேலன்ஸ் ஆயிடுச்சு. ஸோ நோ ப்ராஃபிட் நோ லாஸில் இருக்கிறோம். அப்படிங்கும்போது நீங்கள் அடுத்த நாள் ட்ரேட் பண்ணுற கான்ஃபிடன்ஸ் வரும். சப்போஸ் 2 நாள் தொடர்ந்து 3 நாள் லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் மைண்ட் செட்டுக்கு வந்துடுவீங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு பிரச்சனை. இந்த கண்டினியூஸ் லாஸுங்கும் போது பயம் இன்னும் அதிகமாகும். சரிங்களா? இதுவும் நம்மளோட அந்த அன்சர்டனிட்டி அப்படிங்கிறது, அதாவது ஒரு எதிர்காலம்ங்கிறது வந்து என்ன ஆகுன்னு தெரியாத ஒரு கன்ஃபியூஷன் வந்து வந்துடும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் சம்டைம்ஸ் வந்து நம்ம லாஸ் ப்ராஃபிட்னு ஆகிட்டு இருந்தாலும் அந்த ஸ்ட்ராட்டஜியை நம்பி நம்ம வந்து லாங் டேர்மில் உட்கார முடியுமா, அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து கரெக்டாக, அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நமக்கு வந்து நம்ம பண்ணுறது ரைட்டாக தப்பா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் வந்து வந்துடும். சரிங்களா? இந்த கன்ஃபியூஷன் வந்து ஈவன் பெரிய ட்ரேடருக்குமே வரும். சரிங்களா? ஆனால் அதை அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிறதா விஷயம். இந்த கன்ஃபியூஷன் வந்து இதுக்கு சொல்யூஷன் ஆன்சருங்கிறது யாருனாலே கொடுக்க முடியாது. ஆனால் இதுக்கு என்ன மாதிரி மைண்ட் செட்டை நம்ம டெவலப் பண்ணணும், எப்படி வந்து நம்ம இதை பார்க்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். அதுக்கு வந்து நம்மளோட மைண்ட் செட் வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு ப்ராபபிலிட்டி மைண்ட் செட் அப்படிங்கிறது வந்து நம்ம சொல்லுவோம். இது வந்து பெரிய பெரிய ட்ரேடராக இருந்தாலும் இந்த மைண்ட் செட் இருந்தால் மட்டும்தான் அவங்க கடைசி வரைக்கும் பிஸ்னஸ் பண்ண முடியும். இந்த ப்ராபபிலிட்டி மைண்ட் செட் அப்படிங்கிறது வந்து ஒரு ரைட் லெவல் ஆஃப் திங்கிங் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு காயினை டாஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 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 காயின் ஹெட் அண்ட் டெயில் விழுகுது அப்படின்னா ஒரு 5 தடவை டாஸ் பண்ண போகிறோம். 5 தடவை நம்ம வந்து அதையை வந்து டாஸ் பண்ணி என்ன ஈவெண்ட் வந்து நடக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஹெட் விழுகுதா டெயில் விழுகுதான்னு பார்க்க போகிறோம். ஸோ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 5 தடவை பண்ணுறதுல 4 தடவை ஹெட் தான் விழுந்துருச்சு. சரிங்களா? அப்போது எல்லாருமே 5ஆவது தடவை என்ன திங்க் பண்ணுவாங்க, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் அப்படின்னா, நமக்கு வந்து 5ஆவது தடவை டெயில் விழுறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம நினைப்போம். ஏன்னா 4 தடவையுமே ஹெட் விழுந்துருச்சு, 5ஆவது தடவை வந்து டெயில் விழுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அது வந்து ஒரு ப்ராபபிலிட்டி மைண்ட் செட் கிடையாது, சரியான மைண்ட் செட் கிடையாது. 5ஆவது தடவையும் ஹெட்டும் விழுகிறதுக்கு டெய்லும் விழுகிறதுக்கு 50% சான்ஸ் தான் இருக்குது. சரிங்களா? ஸோ ஒரு ஹெட்டு விழுகிறதுக்கும் டெய்ல் விழுகிறதுக்கும் எப்பவுமே 50% ஆஃப் சான்ஸ் தான் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம மைண்ட் செட்டை வச்சுருக்கணும். அதே மாதிரி எப்போ நம்ம ட்ரேடு பண்ண போனாலும் லாஸும் ஆகலாம் கெயினும் ஆகலாம். ஆனால் நம்மளோட ஸ்ட்ராட்டஜியோட ஓவரால் வந்து லாங் டேர்ம், அதாவது ஒரு 10 ட்ரேட் எடுக்கிறோன்னா அந்த 10 ட்ரேடில் எத்தனை % வின்னிங் ரேஷியோ இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் அது வின் ஆகும் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும். சரிங்களா? இந்த விஷயம் மைண்ட் செட்டில்
எப்படி நீங்கள் ட்ரேட் எடுத்தாலுமே அந்த மாதிரியான ஒரு ப்ராபபிலிட்டி மைண்ட் செட்டில் தான் இருக்கணும். ஏன்னா உங்களோட ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது வந்து எல்லா ட்ரேட்லேயுமே வந்து ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜியாக இருந்தது அப்படின்னா, நீங்கள் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி இல்லை, ஆனால் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ வேணால் நீங்கள் நம்பலாமே தவிர மற்ற எந்த ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் ஈவன் வந்து பில்லியனர் ட்ரேடர்ஸுக்கு கூட அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி கிடையாது. ஆனால் மேட்ரு வந்து என்னென்னா லாங் டேர்மில் பாசிட்டிவ் எக்ஸ்பெக்டன்சி ரேஷியோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது வந்து நம்மளோட லாஸை விடவுமே நம்மளோட ப்ராஃபிட்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். எண்ட் ஆஃப் த ஒரு 100 ட்ரேடு 10 ட்ரேடு ஒரு சீரீஸ் ஆஃப் ட்ரேட்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளோட அக்கௌண்ட் பேலன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போயிட்டு இருக்கும். சரிங்களா? இதுதான் வந்து எல்லாமே ஒரு ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ். அப்போது அந்த ப்ராபபிலிட்டியில் நமக்கு வந்து ஒரு எட்ஜ் வேணும். ஏன்னா நீங்கள் லாஸு கெயின் ரெண்டுமே ஈக்குவல் ஆகிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சக்ஸஸ் வந்து வராது. ரெண்டுமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நம்ம ஜீரோவிலேயே தான் நின்றுட்டுருப்போம். அப்போ ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து ஒரு எட்ஜ் இருந்ததுன்னா அந்த எட்ஜ் வந்து உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட்டை கொடுக்கும். சரிங்களா? அப்போது அந்த பாசிட்டிவ் எக்ஸ்பெக்டன்சி கொடுக்கும். அதாவது வந்து நம்பர் ஆஃப் ப்ராஃபிட் வந்து லாஸை விடவுமே அதிகமாக இருக்கும். அப்படிங்கும்போது அந்த எட்ஜ் என்ன அப்படின்னா அதுதான் வந்து நாலேஜ். உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் வந்து எப்படி மார்க்கெட்டை பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத வச்சு தான் நீங்கள் ஸ்ட்ராட்டஜி பில்டு பண்ண போகிறீங்க. அந்த ஸ்ட்ராட்டஜியை வச்சு தான் நீங்கள் ட்ரேட் பண்ண போகிறீங்க. அப்போது அந்த நாலேஜும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கும் தான் உங்களோட எட்ஜ். ஓகேங்களா? ஸோ இந்த பிஸ்னஸில் வந்து நீங்கள் வேலை செய்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. நீங்கள் வந்து இந்த பிஸ்னஸில் வேலை செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த பிஸ்னஸை பண்ணுறதுக்கு முன்னாடி வேலை செய்கிறதுக்கு நிறைய இருக்குது. நிறைய விஷயம் நம்ம லேர்ன் பண்ணணும். அந்த லேர்னிங் மட்டும்தான் இந்த பிஸ்னஸில் மேட்ரே தவிர நீங்கள் ஒரு பை பட்டனையும் செல் பட்டனையும் கிளிக் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் ஒரு 24 மணி நேரம் வேலை செய்யணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. ஓகேங்களா? ஆனால் எப்போ பை பட்டனை கிளிக் பண்ணணும், எப்போ செல் பட்டனை கிளிக் பண்ணணும், ஏன் கிளிக் பண்ணுறோம், அதனால நமக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நீங்கள் வந்து முன்னாடியே கிரியேட் பண்ணியிருக்கணும், முன்னாடியே ஜட்ஜ் பண்ணியிருக்கணும். அப்படின்னா உங்களுக்கு ஏற்கனவே அந்த நாலேஜை நீங்கள் பில்டு பண்ணியிருக்கணும். ஸோ அந்த நாலேஜுங்கிறது தான் இங்கே வந்து நமக்கு எட்ஜிங் பாயிண்ட். ஸோ இந்த எட்ஜை வந்து 100% நம்ம வந்து பார்க்க முடியாது. ஓகேங்களா? ஒரு 70%, 60%, ஏன்னா வின்னிங் ரேஷியோ, ரிஸ்க் வார் ரேஷியோ இதெல்லாம் வச்சு இந்த எட்ஜுங்கிறது வந்து திரும்ப திரும்ப பாசிட்டிவாக ஒர்க் ஆனால் போதும். உங்களுக்கு அந்த அளவுக்கு நீங்கள் பண்ணால் போதும். எல்லாருமே அந்த அளவுக்கு தான் பண்ண முடியும். ஸோ இந்த எட்ஜுங்கிறதையும் இந்த ப்ராபபிலிட்டி மைண்ட் செட்டுங்கிறதையும் ரெண்டையுமே வந்து நீங்கள் மெர்ஜ் பண்ணி தான் பண்ணணும். அதுக்கடுத்து என்னென்னா அண்டர்ஸ்டாண்டிங் பிக் பிளேயர்ஸ். நீங்கள் வந்து ஒரு பெரிய பணக்காரங்க எக்ஸ்பீரியன்ஸான ட்ரேடர்ஸு எப்படி வந்து எக்ஸ்பீரியன்ஸான ட்ரேடர்ஸ் ட்ரேட் பண்ணுறாங்க, அவங்க பிக் பிளேயர்ஸ் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸு எப்படி ட்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் லேர்ன் பண்ணணும். ஏன்னா அவங்க தான் மார்க்கெட் மேக்கர்ஸ். அவங்க வந்து ஒரு யானை மாதிரி, அவங்க ஒரு முன்னாடி போயிட்டுருக்காங்க அப்படின்னா அவங்கள ஃபாலோ பண்ணி தான் நம்ம போவோம். ஸோ அவங்கள ஃபாலோ பண்ணி போகும்போது தான் நமக்கு ஒரு பெரிய ப்ராஃபிட் கிடைக்கும். சரிங்களா? அந்த பிக் பிளேயர்ஸோட ஆக்டிவிட்டீஸ் என்ன, அவங்க எப்படி திங்க் பண்ணுறாங்க, அவங்க எப்படி வந்து ட்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் வந்து இந்த ட்ரேடிங் இதில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். அந்த ப்ராபபிலிட்டி மைண்ட் செட்டும் அப்போ தான் நம்ம டெவலப் பண்ண முடியும். ஏன்னா நமக்கு ப்ராபபிலிட்டி அப்படின்னாலே ப்ராபபிலிட்டிங்கிறதே வந்து சான்சஸ் ஆஃப் ஆட்ஸ் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து அது கரெக்டாக அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அப்போ இந்த பிக் பிளேயர்ஸ் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது தான் நம்மளால் வந்து ஒரு கான்ஃபிடென்ஸாக வந்து நம்மளோட ஸ்ட்ராட்டஜியை நம்ம பில்டு பண்ண முடியும், நம்ம வந்து ட்ரேட் பண்ண முடியும். சரிங்களா? இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த 3 விஷயத்தையும் நீங்கள் பில்டு பண்ணால் தான் இந்த ப்ராபபிலிட்டி மைண்ட் செட் அப்படிங்கிறது வந்து நமக்கு பில்ட் ஆகும். ஸோ இந்த ப்ராபபிலிட்டி மைண்ட் செட்டுங்கிறது தான் ஃபஸ்ட்டு நம்பர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ். இது இல்லாமல் நீங்கள் வந்து ஈவன் ரைட் நாலேஜே நீங்கள் பில்டு பண்ணாலும் நீங்கள் ட்ரேடு பண்ண மாட்டீங்க. சரிங்களா? ஒரு 4 நாள் ட்ரேடு பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் பண்ண மாட்டீங்க. ஸோ உங்களோட அக்கௌண்ட் வந்து வைப் அவுட் ஆயிரும். சரிங்களா? இந்த ப்ராபபிலிட்டி மைண்ட் செட் இருந்தால் தான் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுங்கிற ஒரு கான்செப்ட்டுக்கே வருவீங்க. ஏன்னா நம்ம லாஸு ஆகும் கண்டினியூஸாக, நம்ம ஒரு 3 ட்ரேட் 4 ட்ரேட் லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி எப்பவுமே வந்து ப்ராஃபிட் எடுத்துகிட்டு இருக்க மாட்டோம், லாஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓவராலாக ஒரு 10 ட்ரேடை கனெக்ட் பண்ணும்போது தான் நம்ம வந்து ப்ராஃபிட்டில் இருப்போம். அப்படிங்கும்போது இந்த லாஸுக்கு நீங்கள் தயாராகணும்னா நீங்கள் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணணும். அப்போது அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுங்கிற கான்செப்ட் உங்கள் மைண்டுக்குள்ளே வரணும்னாலே நீங்கள் இந்த ப்ராபபிலிட்டி மைண்ட் செட் இருந்தால் தான் வரும். நீங்கள் வந்து சர்டனிட்டி மைண்ட் செட் வச்சிட்டிங்கன்னா, அதாவது வந்து அன்சர்டனிட்டிங்கிறது நமக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. இப்போ சர்டனிட்டி அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து அடுத்து இதுதான் நடக்க போகுதுங்கிற ஒரு ஃபுல் கான்ஃபிடன்ஸ் அப்படி இருந்தது அப்படின்னா நீங்கள் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ண மாட்டீங்க. எப்பவுமே கான்ஃபிடன்ஸ் கம்மியாக இருக்கிறது மட்டும்தான் ட்ரேடிங்கில் வந்து சக்ஸஸ் பண்ணுறதுக்கான ஒரு முக்கியமான விஷயம். அந்த கான்ஃபிடன்ஸுங்கிறது எதை சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு ட்ரேடில் நம்ம லாஸ் ஆகாமல் கெயின் ஆகுங்கிறது ப்ராபபிலிட்டியில் தான் இருக்கணும். அது வந்து 100% வந்து ஓகே இந்த ட்ரேட் நான் பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா
90% நீங்கள் ப்ராபிலிட்டி வைக்கலாம், 95% வைக்கலாம், 99% ப்ராபிலிட்டி கூட நீங்கள் வைக்கலாம். ஆனால் 100% அப்படிங்கிறத வந்து வைக்கவே கூடாது. நீங்கள் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக உங்களுக்கு நீங்கள் 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸான ட்ரேடராக இருந்தால் கூட உங்களுக்கு தெரியும் இந்த ட்ரேடில் நான் கண்டிப்பாக ப்ராஃபிட், இது வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயம், இது வந்து இப்படி தான் நடக்கும் மார்க்கெட்டில் அப்படிங்கிற எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கூட நீங்கள் அந்த இடத்துல 100% ப்ராபிலிட்டிங்கிறத நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ண மாட்டீங்க. ஸோ அது வந்து தப்பான விஷயத்தில் போய் முடியும் ஏதோ ஒரு நாள். அதனால் வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணணுன்னா நீங்கள் பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கூட 100% ப்ராபிலிட்டி அப்படிங்கிறத வைக்காதீங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் லேர்னிங் தான். இந்த லேர்னிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் பண்ணாமல் டைரெக்டாக வந்து ப்ராஃபிட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக லாஸ் ஆயிடுவீங்க. ஃபஸ்ட்டு லேர்னிங், ரெண்டாவது ப்ராக்டிஸ், அதுக்கப்புறமா எக்ஸ்பெரிமெண்ட், அண்டர்ஸ்டாண்டிங். இந்த லேர்னிங்க்கு அடுத்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா இல்லையான்னு பார்க்குறதுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் அண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணும்போது, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது தான் ஓகே இது ஒர்க் ஆகுது, இது இப்படி தான் இருக்குங்கிறத ஒரு பேட்டர்ன் வந்து உங்கள் பிரெயினில் வந்து எமர்ஜ் ஆகும். அதை வச்சு நீங்கள் ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க. ஓகே, மார்க்கெட் இப்படி தான் ஒர்க் ஆகுது, நம்ம இப்படி தான் வந்து நம்ம ப்ளே பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு மைண்ட் செட்டில் வரும். அப்போது அந்த விஷயம் வந்ததுக்கு அப்புறமா தான் நீங்கள் வந்து ரியல் டைம் ட்ரேடிங் சிஸ்டம் டெவலப் பண்ணி அந்த சிஸ்டமோட எக்ஸிக்யூஷனில் நீங்கள் வந்து ப்ராஃபிட் எடுப்பீங்க. டைரெக்டாக லேர்னிங் எடுத்தது நீங்கள் ப்ராஃபிட்னு போனீங்க அப்படின்னா அந்த மைண்ட் செட் வந்து தப்பான ஒரு மைண்ட் செட். அதாவது நேராக 10வது படிக்கட்டுலேருந்து ஒரு 100வது படிக்கட்டுக்கு தாவர ட்ரை பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? அந்த மாதிரி பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக முடியாது. ஓகேங்களா? இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி இருக்கிறவங்க மட்டும்தான் ட்ரேடர்ஸ். நான் பார்த்த பல சக்ஸஸ்ஃபுல்லான ட்ரேடர்ஸ் எல்லாருமே இந்த மைண்ட் செட்டில் தான் இருப்பாங்க. ஓகேங்களா? அந்த மைண்ட் செட்டை வந்து எப்போவுமே மெயின்டைன் பண்ணுவாங்க. 100% கான்ஃபிடென்ஸு, 100% ஈகோ அப்படிங்கிறதுக்கு சமம். சரிங்களா? அதனால் வந்து அது வந்து மேபி கடவுளால் மட்டும்தான் அந்த விஷயத்தை பண்ண முடியும். நம்ம வந்து ப்ராபபிலிட்டி மைண்ட் செட் இருக்கிற மட்டும்தான் நம்ம சக்ஸஸ் ஆக முடியும். இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு வீடியோ வந்து சொல்கிறேன். அந்த வீடியோ வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து எல்லாருமே பாருங்கள். ஏன்னா இப்போ நீங்கள் இந்த வீடியோ முடிச்சதுக்கப்புறமா அந்த வீடியோவை தான் நீங்கள் பார்க்கணும். அதில் தான் வந்து எக்ஸல் ஷீட்டோட எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே கொடுத்துருக்குறேன். இந்த வீடியோ சரிங்களா? இப்போ நான் காட்டுற இந்த வீடியோ, இந்த இன்ட்ராடே ட்ரேடிங் கோர்ஸ் அப்படிங்கிற பிகினர்ஸ் கைடு, இது ஒரு 30 நிமிஷம் இந்த வீடியோ இருக்கும். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இதில் வந்து ஒரு எக்ஸல் ஷீட் போட்டு அந்த எக்ஸல் ஷீட்டில் ஒரு மேட்ரிக்ஸு, ஒரு கால்குலேஷன்லாம் போட்டு காமிச்சிருப்பேன். நீங்கள் என்ன மாதிரி மைண்ட் செட் வச்சுருக்கணும், அதில் வந்து என்ன மாதிரி ரிசல்ட்டு, நீங்கள் எந்த மாதிரி ட்ரேடிங் ஸ்டைலு, எந்த மாதிரியான ட்ரேடிங் ப்ராபிலிட்டிக்குள்ளே வருவீங்கிறது எக்ஸல் ஷீட்டு போட்டு கொடுத்துருக்கேன். அதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோலையே. இதுதான் வந்து இந்த கோர்ஸோட ஃபஸ்ட்டு வீடியோ. இதை வந்து நான் ஓப்பனாகவே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப். நீங்கள் ட்ரேடிங்கில் எடுத்து வைக்க வேண்டிய ஃபஸ்ட்டு ஸ்டெப். அதனால் வந்து இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்த லெவல் கிளாரிட்டி கிடைக்கும். இந்த வீடியோவோட பிரின்சிபலை வந்து நீங்கள் வந்து உங்களோட அடுத்த லெவலுக்கு நீங்கள் இன்கார்பரேட் பண்ணிக்கணும். சரிங்களா? அப்போ மட்டும்தான் அடுத்தடுத்த லெவலுக்கு போக முடியும். இந்த வீடியோவில் இருக்கிற விஷயத்தை நீங்கள் இன்கார்பரேட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ விஷயங்கள் நீங்கள் பண்ணாலும் இது இல்லைன்னா நீங்கள் சக்ஸஸ் ஆக முடியாது. அதனால் அந்த மெயின் லாஜிக் வந்து இதில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.